வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி தயிர் சேமியா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும். லைட்டாக ஏதாவது எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு இருக்கும். அந்தமாரி சமயத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப இதமாக இருக்குங்க சாப்பிட்றப்ப. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தயிர் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த தயிர் சேமியா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இதிலே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து தண்ணி நல்லா தளன்னு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம சேமியாவை சேர்க்கணும். நான் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா திக்கான சேமியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கங்க. இடையில இது போல் எடுத்து அமுக்கி பாருங்கள். லைட்டாக அமுக்க வரணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உடையக்கூடாது சேமியா. இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நம்ம வடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. வடிகட்டில் வச்சு இது போல் தண்ணியை வடித்து எடுத்துக்குங்க. தண்ணி வடித்ததுக்கப்புறம் இதில் இப்போ பச்சை தண்ணி ஊற்றி லைட்டாக கலந்து விட்டுருங்க. அப்போ தான் சேமியா நமக்கு குழஞ்சி போகாமல் அதே பக்குவத்துக்கு இருக்கும். எந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுக்கிறோமோ அதே பக்குவத்துக்கு இருக்கும். அதனால் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கலந்து விட்டு எடுத்துக்குங்க. இப்போ தண்ணிலாம் இது நல்லா வடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வடித்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வடித்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம், அது பத்தாது நமக்கு. நம்ம தண்ணிலாம் வடித்ததுனால அரை உப்பாக தான் இருக்கும். அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துருக்கேன். அப்புறம் நல்லா தயிர் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் எடுத்துருக்க அளவுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பால் தயிர் எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். நல்லா கலந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலாம் உங்கள் விருப்பம் தான். சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. நல்லா இது போல் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கும். இது கூடவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம தயிர் சேமியாவில் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடுசாக கட் பண்ண கேரட் சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடுசாக கட் பண்ண மாங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணது, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம நல்லா இது போல் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா எதையும் தனியாக எடுத்து வைக்காமல் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் நல்லா இது போல் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குவோம். இதிலே உங்களுக்கு பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம், திராட்சை, இது போல் பழங்களும் சேர்த்து செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தயிர் சேமியா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. லைட்டாக சாப்பிடணுன்னு நினைக்கிறப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம காலைல டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், மதியம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.